எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் healthifyukitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே சிம்பிள் அண்ட் டெலிஷியஸான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கர்ட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தயிர் சாதம் பண்றதுக்காக நான் ரைஸ் நல்லா குலைவா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த சாதத்தை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். சாதம் ஒரு பக்கம் நல்லா ஆறிட்டு இருக்கிறதுக்குள்ள இந்த தயிர் சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுமே கொஞ்சமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுமே கூடவே கொஞ்சமா கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு ரெட் சில்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா ஆறின சாதத்து கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை மிளகாய், தேவையான அளவு சால்ட், துருகி வச்சிருக்க இஞ்சி, பால், தண்ணி சேர்க்காத தயிர், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுடுசாதத்தில் தான் இந்த மாதிரி பண்ணணுன்றது கிடையாது. பழைய சாதம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஏடு இருந்ததுன்னா அதுவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பால் அண்ட் தயிரோட கன்சிஸ்டன்சி நமக்கு எந்த அளவு புளிப்புத்தன்மை வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க பாலோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கூட தயிரோட அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க கடுகு உளுத்தம் பருப்பு இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கர்ட் ரைஸ் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் see you. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அண்ட் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் healthifyukitchen.